අවුරුදු 5ක් විදේශයේ සේවය කරලා ශ්‍රී ලංකාවට ඩොලර් ලබා දුන් කාන්තා පිරිමි සියලු දෙනාටම විශ්‍රාම වැටුපක් ලබා දෙනවා නම් ඉතාලම අපි අගය කරනවා. මොකද අපි අති විශාල ශ්‍රමයක් මේ විදේශ රටවල් වලට වැය කරලා යොදවලා තමයි අපි ඩොලර් හොයලා ලංකාවට එවන්නේ. சகோதரி ஆலியா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய தற்சமய நிலையில் ஒரு ஓய்வூதியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது. அரசாங்கம் இதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான ஒரு வீடியோ. மீண்டும் இந்த வீடியோவை கொண்டு வந்ததுக்கான காரணம் எங்களுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய வெளிநாடுகளில் படும் கஷ்டங்கள், அதோட சேர்த்து வெளிநாடுகளில் பல வருட காலங்களாக தொழில் புரிந்து தங்களுடைய சேவைகளை ஆற்றியும் நாட்டுக்கு போன பிறகும் மறுபடியும் வெளிநாடு போகக்கூடிய நிலை. அது 5 வருடங்கள் சேவையாற்றி இருந்தாலும் 10 வருடங்கள் சேவையாற்றி இருந்தாலும் ஏன் அது 20 வருடங்கள் சேவையாற்றி இருந்தாலும் அவங்க மறுபடியும் வெளிநாட்டுக்கே போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் அவங்க மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழல் உருவாகுது? மெயினான பிரச்சனை அவங்களுடைய தேவைகள். வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் முக்கியமா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல முக்கியமான ஒன்று குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய படிப்பு, இருப்பதற்கான சொந்த வீடு, சுய தொழிலுக்கான ஏதாவது ஒரு முயற்சி. இதுதான் மெயினான அவங்களுடைய நோக்கமாக இருக்குது வெளிநாடுகளுக்கு வாரத்துக்கு. ஆனா வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு நாட்டினுடைய பொருளாதார சூழல், அதே போல நாட்டில் இருக்கும் வறுமை தன்மை காரணமாக 2 வருடங்களில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல்ல சிந்தனையோட எதிர்பார்ப்போட வெளிநாட்டுக்கு வார தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 5 வருடமாகியும், சிலருக்கு 10 வருடமாகியும், ஏன் சிலருக்கு 20-30 வருடமாகியும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையிலே தான் இன்னமும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அதற்கான காரணம் நாட்டினுடைய முக்கியமானது விலைவாசி. அதே போல தொழிலாளர்கள் தொடர்ந்துமே அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது பூர்த்தி செய்யறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நாட்டினுடைய விலைவாசி, அதே போல குடும்பத்துக்கான செலவுகள் வந்து இவங்க தலையில மொத்தமா வாரதால, அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கிற தொழிலாளர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிற அந்த ஒரு கதை வெளியாகினாலே குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தூரத்து சொந்தம் 10-15 வருஷமா இவங்களை நம்மளோட பேசவே இல்லை, ஆனா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறோன்னு தெரிஞ்சா உடனே ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய உறவுகளும் இருக்குது. நாமளும் இங்கே இருக்கும்போது நம்மளுடைய அந்த சம்பளத்தின் அடிப்படையில் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற நிலைமைக்கு நாமளும் தள்ளப்படுவோம். ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து கொண்டே இருக்குது எப்படியுமே ஒவ்வொரு மாத சம்பளத்திலையும். இந்த மாசமாவது எப்படியாவது இந்த பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ல போடுவோம், சேர்ப்போம் அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னைக்கும் நினைக்கிறாங்களே தவிர செய்ய முடியல. ஏன் காரணம்? ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்குது. இப்போ இதில் அந்த சகோதரி ஆலியா வந்து சொல்லியிருந்தாங்க, 2 வருட காலம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா, 2 வருட காலத்தை அவங்க முடிச்சிட்டாங்கன்னா, தொழிலாளர்கள் முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வெளிநாடு போகக்கூடிய சூழலில் இருக்கிறாங்கன்னு அவங்க வெளிநாடு மறுபடியும் போவாங்க. ஆனால் சில தொழிலாளர்கள் வந்து 5 வருடம், 6 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் இந்த மாதிரியான பல வருடங்களை வெளிநாடுகளில் கழிச்சும் அவங்களுக்கான சரியான தீர்வுகளையோ அவங்களுக்கான சரியான தேவைகளையோ அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை. காரணம், அவங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாததுக்கான மெயினான காரணம் என்ன? தொழிலாளர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவங்களுக்கான பணத்தை சேர்க்க முடியாததான் மெயினான காரணம். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதால தொழிலாளர்கள் நாடுகளுக்கு செல்லும் போது, அதாவது 5 வருடம் 10 வருடம் கழிச்சு நாட்டுக்கு செல்லும் போது, ஒன்று அவங்களுக்கான சுய தொழிலுக்கான உதவிகள் கிடைக்கணும், அப்படி இல்லையே அவங்களுக்கான ஒரு ஓய்வூதியம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த வெளிநாடுகளில் இருந்து சம்பாதித்து பணத்தை எடுத்துட்டு போறாங்களோ இல்லையோ அவங்களுடைய இளமையை இழந்து, வயதை இழந்து போறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சுகவீனமுற்று போறாங்க. இங்கிருந்து நம்ம பெரும்பாலும் கொண்டு போறது நோயை மட்டும்தான்.
சிலர் கை கால் இல்லாமல், சிலருக்கு கை கால் வழங்காத நிலைமை, சிலருக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைகளோட தான் போயிட்டு இருக்கிறாங்க நாட்டுக்கு. இந்த நாட்டிலேருந்து நாட்டுக்கு போன பிறகு நாட்டில் ஏதாவது ஒரு தொழில் முயற்சிகள் எடுக்கலாம், ஏதாவது சுயமாக ஏதாவது கூலி வேலைக்கு சரி போகலாம் அப்படின்னு நினச்சா கூட முடியாத சூழலில் எனக்கு எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு போகிறாங்க, சொந்த நாட்டுக்கு. அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் நாங்கள் முன்னாடி இருந்தேன், அன்னைக்கு அவங்க என்னைக்கு அரசாங்கத்தை உருவாக்கினாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வைக்கிற மெயினான கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் குறைந்தது 5 வருடத்துக்கு பிறகாவது எங்களுடைய தொழிலாளர்கள் நாட்டுக்கு செல்லும் போது அவங்களுக்கான ஒரு ஓய்வூதியம் வழங்கப்படணும். ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து அவங்க அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. ஆனால் அவங்க வெளிநாடுகளில் இருந்த காலம் வரைக்குமே அரசாங்கத்துக்கும் நல்ல உதவிகள் கிடைச்சிருக்கும். என்னென்னா, நாங்கள் அனுப்புகிற டொலரால் அதே போல் எங்களுடைய குடும்பங்களும் எங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருந்திருப்பாங்க. ஒன்று என்ன தின்னு குடிச்சு நல்லா இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். வெளிநாடுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை அதுதான். இந்த மாதம் சம்பாதிக்கிறத அனுப்பினா வார மாதம் சந்தோஷமா தின்னு குடிச்சு நல்லா இருப்பாங்க. அடுத்த மாதம் அனுப்பினா அதுக்கு அடுத்த மாதம் அவங்க உண்றதுக்கும் செலவுக்கும் அந்த வீட்டோட நிலைமையை கொண்டு போறதுக்குமே தான் சரியா இருக்குது. ஏன்னா இது குறிப்பா வீட்டு தொழிலாளர்கள், சாதாரணமா 150 தினாருக்கு உட்பட்ட சம்பளம் எடுக்கக்கூடிய தொழிலாளர்கள். ஏன்னா இப்போ 200, 300, 500 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை வந்து அவங்களுக்கு வேறு மாதிரியான நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுடைய நிலைமைகள் இருக்கும். ஏன்னா மாதம் 500 தினார் சம்பாதிக்கிறாங்கன்னா நாட்டில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தேவையான எக்ஸ்பென்ஸையும் பார்த்து மீதமாக அவங்களுக்கு சேவிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே இந்த வீட்டு தொழிலாளர்கள், அதாவது குறைந்தது 150 தினாருக்கு குறைவான சம்பளம் எடுக்கக்கூடியவங்க, 1000 ரியால் 1200 ரியாலுக்கும் குறைவாக சம்பளம் எடுக்கக்கூடியவங்க, ஓமான், கத்தார், துபாய், சவுதி, இந்த குவைத் நாடு எல்லாத்துலேயுமே, பஹ்ரைன் உட்பட இந்த கல்ஃப் ஜிசிசி நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வெளிநாடுகளில். இந்த தொழிலாளர்களில் குறிப்பாக இந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதுவும் வீட்டு தொழிலாளர்களாக வரக்கூடியவங்க, அதே மாதிரி இன்னும் சில தொழிலாளர்கள் வெளியிலே வேலை பார்த்தாலும் இன்றைக்கும் 100 தினார். சாதாரண டெலிவரி ஓட்டுநர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய சம்பளம் 100 தினார், 80 தினார். இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரர் வந்திருந்தார், அவருக்கு இந்த மாதம் சம்பளம் விழுந்திருக்கு வெறும் 15 தினார். டார்கெட் கழிச்சு அது கழிச்சு இது கழிச்சுன்னு வெறும் 15 தினார் தான் சம்பளம் அவருக்கு இந்த மாதம் விழுந்திருக்குது. வந்து 6 மாதம் 8 மாதமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதில் 4 மாதம் வேலை இல்லாமல் இருந்து அதுக்கு பிறகு 4 மாதம் 1 மாதம் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 60 தினார், 50 தினார், கடைசியாக 15 தினார் சம்பளம். இதுக்கு இந்த தொழிலுக்காக அவர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவழிச்சு வந்தது 15 லட்சம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் செலவழிச்சு வந்திருக்காரு. எடுக்கக்கூடிய சம்பளம் 15 தினார். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பல தொழிலாளர்கள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க குறைந்த சம்பளத்தில். இந்த மாதிரியான தொழிலாளர்கள் நாட்டுக்கு சென்ற பிறகாவது அவங்களுடைய நிலைமை சீராக அமைகிறதுக்கு அரசாங்கம் நிச்சயமாக ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதே போல் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களாக நீங்கள் இப்போ என்ன குறை கூறுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ கண்ணாடி போட்டிருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், நிறைய பேசுகிறான், நிறைய பேர் குறைகள் கூறுறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு குறை கூறக்கூடிய அளவில் நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது, என்னுடைய வீடியோ ஷார்ட்டாக போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே, அதே வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் போடுங்க, முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு அரசாங்கமோ அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இல்லை. இத்தனை வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடத்துக்கு மேலாக வெளிநாட்டு தொழிலாளர்கள், அதுக்கும் மேலாகவும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு வந்து நம் நாட்டு தொழிலாளர்கள். ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு பாராளுமன்றத்தில் யாராவது இறங்கி குரல் கொடுத்தாங்களா? இல்லை, யாருமே இல்லை. குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எங்களுடைய பணம் டாலரை வச்சு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய பணத்தால் அரசாங்கம் நல்லா இருக்குதே தவிர நாங்கள் நல்லா இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. நிச்சயமா இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் ஒரு 5 வருடம் முடிச்சுட்டு நாட்டுக்கு போன பிறகு சரி அவங்களுக்கு சரியான ஒரு ஓய்வூதியம் அல்லது அவங்களுக்கான சரியான ஒரு நலத்திட்டம், அதே போல் அவங்களுக்கான ஒரு சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கான எங்களுடைய கோரிக்கை குரல்கள் தொடர்ந்து மொழிக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. இடம் இருக்குது, வீடை கம்ப்ளீட் பண்ண முடியலை. இந்த மாதிரியான ஆட்களுக்கு தேர்ந்தெடுத்து சரி அவங்களுடைய வீடுகளை கட்டி கொடுத்து அவங்களுக்கான சுயதொழில் முயற்சி ஒன்று ஏற்படுத்தி கொடுத்து
ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் இருந்த அந்த முறையில் அவங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்று சரி வழங்கினா இன்னைக்கு எத்தனையோ தாய் தகப்பெண்கள் பல வருட காலமாக 30-40 வருடம் வெளிநாடுகள்ல இருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாட்டுக்கு போய் நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஏன் என்ன காரணம்? குழந்தைகள் அனுப்பினாங்க, அனுப்பும் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, சேமிப்பு இல்லை. போனால் அங்கேயும் அவங்களும் அதே நிலை கையேந்திர நிலையிலே தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறது? நடுத்தருவில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமைகள் நிச்சயமாக மாறணும். அதற்கு எங்களுடைய ப்ரெஷர், எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் எங்களுடைய அழுத்தங்கள் இருக்கும். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக சமூக ஊடகவியலாளர் என்ற ஒரு வகையில் சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவனாக, உங்களில் ஒருவனாக தொடர்ந்தும் என்னுடைய குரல் இருக்கும். முடிந்தால் நீங்களும் ஒன்று சேர்ந்து உங்களால் முடிந்ததை உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவாக இடுங்க. முடிந்த வரைக்கும் குறை கூறுறதை விட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை செயல்படுத்த பாருங்கள். அதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரிடமே நான் கேட்டுக்கொள்றது ஒன்று. அதே போல் வெளிநாடுகளில் வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்காகன்னு சேர்க்க மாட்டீங்க. சிலர் நிறைய பேர் நம்மளுக்காக நம்ம சேர்க்கறதில்ல, குடும்பம்னு தான் இருக்கிறோம். அதே குடும்பத்துக்காகத்தான், அதே குடும்ப நலனுக்காகத்தான் கொஞ்சமாவது ஒரு சேவிங்க சேமிங்க. கொஞ்சம் சரி, மாதத்துக்கு ஒரு 10 தினார் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி சரி மிச்சம் பிடிங்க. ஒரு 100 ரியால் சரி மிச்சம் பிடிங்க. ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு தான் கஷ்டம். கடைசி காலத்தில் போகும்போது ஒரு அவசர உதவிக்கு சரி பணம் இல்லாத நிலைமையில தான் நாட்டுக்கு போய் நிற்கணும். அதால் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவருடைய வாழ்விலும் சுபீட்சத்தையும் நல்ல எழுச்சியையும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.